சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு மாத ஆரம்பத்துல ஜீவனஸ்தான அதிபதி புதன் 9ஆம் வீடான சிம்மத்துல சூரியன் மற்றும் கேதுவுடன் இருந்து 7ஆம் தேதியில 10ஆம் வீடான கன்னி ராசியில் பெயர்ச்சியாகி அமர்வது நல்ல அமைப்பை காட்டுகிறது. அங்கே புதன் உச்சநிலை அடைவார். 9ஆம் வீட்டுல சூரியனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் தந்திருந்தாலும் கேதுவுடைய அமைப்பினால அது பெருசா நன்மை செய்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்துல புதன் உச்சமாவதும் அந்த 10ஆம் வீட்டிற்குள் 17ஆம் தேதியில் சூரியன் வந்து மீண்டும் வலிமையாக தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாவதும் சிறப்பாகும். அதோடு லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் லாப வீட்டிலேயே 3ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று அமர்வதும் நல்லதொரு அமைப்பாகும். இதனால் தனுசு ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றமும் அதனால் ஏற்றமும் அதன் மூலமாக முன்னேற்றமும் இந்த மாதத்தில் காணப்போகிறார்கள். 3ஆம் இடத்துல இருக்கும் ராகுவால் உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கும். அதை கொண்டு தொழிலில் பல நல்ல புது யுக்திகளை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. சின்ன லெவல்ல தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய லெவல்ல தொழில் செய்யறவங்களுக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதத்துல உண்டாகும். ஒரு விஷயத்தை கவனத்துல வைக்கணும். அர்த்தாசம சனி தொடர்ந்து இருப்பதாலையும் கேது பாக்கியஸ்தானத்துல இருப்பதாலும் அவசரப்பட்டு பெரிய தொகையை முன்பின் தெரியாத நபர்களிடம் முதலீடு செய்வதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாத தொழிலில் முதலீடு செய்வதும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், அதுவும் அவங்களுக்கு அந்த தொழில் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கலாம். அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காம உங்களுடைய பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது அவங்களோட பார்ட்னராக சேர்வதோ உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுத்துவிடும். அதனால முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனம் முக்கியம். உங்கள் ராசி அதிபதி குருவும் 8ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கார். எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். இந்த மாதத்துல தொழில்களில் வளர்ச்சி மற்றும் லாபத்தை வைத்து பார்க்கையில் சாப்ட்வேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, டெலிகாம் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்கள் அபார வளர்ச்சி அடையும். ஆடிட்டிங், நிதி மேலாண்மை, சட்ட ஆலோசனைகள், பத்திரப்பதிவு நிறுவனங்கள், தனியார் பினான்ஸ் தொழில்கள் அனைத்திலும் நிறைய புதிய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறும். பயிற்சி மையங்கள், ஆன்லைன் வகுப்புகள், புத்தகம் பப்ளிஷிங் நிறுவனங்கள், கமிஷன் ஏஜென்சிகள் மற்றும் புரோக்கரேஜ் தொழில்களில் இரட்டிப்பு லாபம் இருக்கும். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் ஜவுளி வியாபாரம்,
அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், நகைக்கடைகள், இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் வண்டி வாகனங்கள் விற்பனையிலும் லாபம் கணிசமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் வழி தொழில்கள், வெளிமாநிலம் தொடர்புகள் மூலம் செய்யும் வர்த்தகங்கள், லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த வியாபாரங்கள் நல்ல லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட், கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில்கள், கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்டி தரும் தொழில்கள் சுமாரான அளவில் மட்டுமே இருக்கும். செவ்வாய் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவதால் இந்த தொழில்களில் அதிக முதலீடுகள் செப்டம்பர் மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. தொழில் புரிபவர்கள் இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது 1க்கு 2 முறை சரியாக படித்து பார்த்து செய்வது அவசியம். உத்தியோகத்தில் ராசி அதிபதி குரு தவிர முக்கிய கிரகங்கள் நல்ல அமைப்புல தான் இருக்கு. 17ஆம் தேதியில் சூரியனும் 10ஆம் இடத்திற்கு வந்து புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும் என்பதால வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைந்து நிம்மதி பிறக்கும். வேலையில் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வு பற்றிய பேச்சுக்கள், பதவி உயர்வு, பதவி மாற்றம் செய்வது பற்றி மேலிடத்திலிருந்து சாதகமான பதில் வரும் அமைப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது. செவ்வாய் 8ஆம் வீட்டிற்குள் வரும். குருவும் 8ஆம் வீட்டில இருக்கு, அதுவும் உச்சமாக. உங்களுக்கு திடீரென கோபம் அதிகமாகலாம். அதனால வேலை இடத்துல பிரச்சனைகள் வரலாம், கெட்ட பெயர் உண்டாகலாம். கவனமாகவே இருங்க. நீங்க சும்மா இருந்தாலும் குடும்ப விஷயங்களாலேயோ, தேவையற்ற பயண அலைச்சல்களாலேயோ, காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலேயோ உங்களுக்கு எரிச்சல் உணர்வு ஏற்பட்டு அதை வேறு நபர்களிடம் காட்டி பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு என்பதை முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அப்பப்ப உங்களை நீங்களே அமைதியாக இருக்கும்படி கூறிக்கொள்வது நல்லது. வேலையில முன்னேற்றம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அது பாதிக்கப்படாம பார்த்துப்பதும் முக்கியம். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, ஏற்கனவே அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆஃபர் லெட்டர் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு வேலை முயற்சிகள் ஒரு சிலருக்கு சாதகமாகும். பொருளாதாரம் என்று பார்க்கையில் இந்த மாசத்துல 11ஆம் இடத்து சுக்கிரன் மற்றும் உச்ச குருவின் பார்வையால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையோ அல்லது தொழிலோ வருமானம் இருக்கும். வாடகைக்கு இடமோ அல்லது வீடோ விட்டிருந்தால், சனி வக்கரமாக இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் வாடகை பணம் எளிதாக வசூலாகும். 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். தாய்வழி உறவினர் வீட்டில் விசேஷத்திற்கு சிறிய செலவுகள் உண்டாகலாம். வண்டி வாகனம், வீடு அல்லது சொத்து பராமரிப்பு செலவுகள் இருக்கும். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுக்கென்று சில செலவுகளும் உண்டாகலாம். அது எப்போதும் உள்ள செலவுகளாக இல்லாமல் ஏதாவது புதிதாக உங்களுக்கென தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக இருக்கலாம். அடுத்தது குடும்பம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 2ஆம் அதிபதி சனி வக்கரமாக 4ஆம் வீட்டில் இருக்கார். குருவோட பார்வை இருப்பதால் பல நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உள்ள பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதி தரும். 5ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைவதும் அங்கே ராசிநாதன் குருவும் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுடன் அதிக வாக்குவாதங்கள் வரலாம் அல்லது அவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. 3இல் ராகு இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் உள்ள உறவுகள் பலப்படும். பரஸ்பர புரிதல் உண்டாகும். மாத ஆரம்பத்தில் தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ அது மாத பிற்பகுதியில் சரியாகிவிடும். சூரியன் கேதுவை விட்டு விலகி 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிவிடும். திருமண பந்தத்தை பார்க்கும் போது செவ்வாய் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரையில் 7ஆம் வீடான மிதுனத்தில் பகையாக இருக்கும் என்பதால் கணவன் மனைவியிடையே விவாதங்கள் வரலாம். கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். முடிந்த வரையில் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யுங்கள். அதனால் பாதிப்புகள் குறையும். திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு சுக்கிரன் சுபமாக ஆட்சி பலத்துடன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல நிகழ்ச்சியும் நடைபெறும். புதிதாக வரன் தேட ஆரம்பிக்கவும் இந்த மாதம் சிறப்பாகவே உள்ளது. குழந்தை பாக்கியத்திற்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தில் 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் பகையாகவும் மாத பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நீசமாகவும் ஆவதால் கோச்சாரத்தில் சாதகமான அமைப்பு இல்லை. அதனால உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் அக்டோபர் மாதம் இறுதி வரை காத்திருப்பது நல்லது. ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அவர்களுக்கு படிப்பின் மீது நாட்டம் குறையலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவுகளில் சிறு பாதிப்புகளும் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கும் தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் பார்ட்னர் கிட்ட ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசி பழகுவது நல்லது. காதலில் இந்த மாதம் நிறைய முரண்பாடுகள், பிரச்சனைகள், கருத்து மோதல்கள், அதனால் சண்டைகள் வருவது போலத்தான் காட்டுகிறது. புதுசா காதல் சொல்ல நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு உங்கள் விருப்பத்தை பார்ட்னரிடம் சொல்வது நல்லது.
அடுத்தது மாணவர்களுக்கு. பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சற்று சிரமங்கள் இருக்கலாம். விளையாட்டுத்தனத்தினாலோ அல்லது ஆரோக்கிய குறைவாலோ இந்த மாதம் படிப்பில் கவனம் குறையும். அதுவே மேல் படிப்பு படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் மற்றும் அரசாங்க மேல் படிப்புக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதன் உச்சம் அடைவதால் நினைவாற்றலும் ஆர்வமும் அதிகரிக்கும். பரீட்சை ஏதேனும் இருந்தால் வெற்றியும் பெறுவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் கவனமாக இருப்பதே நல்லது. குருவும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் 9இல் கேது இருப்பதாலும் எதிர்ப்பாற்றல் குறைபாடுகள், வாயு தொல்லை, வயிற்று வலி, உஷ்ணத்தால் செரிமான கோளாறுகள், வயதானவர்களுக்கு இரத்த அழுத்தம், மேல் நெஞ்சு வலி, கைகளில் குடைச்சல்கள் வரலாம். அப்படி இருந்தால் உடனே நல்ல மருத்துவரை சந்தித்து சரி செய்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. சிலருக்கு இரத்த காயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. பெரிய வண்டிகளில் பயணம் செய்யும் போது கவனத்துடன் பயணம் செய்யுங்கள். உங்களுக்கான இந்த மாதத்தின் எளிய பரிகாரங்கள்: ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகப்பெருமானை தினந்தோறும் வழிபட்டு வருவதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கும் விநாயகருக்கும் சேர்த்து பூஜை செய்து வருவதும் உங்களுக்கு வரக்கூடிய தீவினைகளை நீக்கும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து, ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.